அப்படி யோகிராம் சுரத்குமார் ராம 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 ராமன் சொல்லி அந்த ராமச்சந்திர மூர்த்தியாக ஆகிவிட்டார். அதற்கு முன்னே அவர் சிறந்த ராமபக்தர். சுவாமி ஏற்கனவே ஒரு மிகச்சிறந்த ராமபக்தர். அப்போ இவருக்கு கிடைத்த நாமமும் ஸ்ரீராம் ஜெயராம் நாமம். ஆனால் என்ன அழகுன்னா, ராம மந்திர உபதேசம் பெற்று ராமச்சந்திர நிலையை அடைந்து போன்னு சொல்லி விரட்டுறார் குருநாதர். போ ஆசிரமத்தோடு எங்கே போறேன்னு கேட்கிறார். அவருக்கு அருணாச்சலம் பதில். அது தேர்ந்தெடுத்த இடம் நம்முடைய சிவத்தலமான அந்த திருவருணை காசியில். ஒரு அதிசயங்க யோகியுடைய ஆளாக. நம்மலாம் இங்கிருந்து தெற்கிருந்து வடக்க போவோம், காசிக்கு போகணும், இமயத்துக்கு போகணும். அவர் காசியில் பிறந்து கங்கை கரையில் பிறந்து தெற்கு நோக்கி வந்தவர். இந்த தெற்கினுடைய நமக்கெல்லாம் இந்த தெற்கு திசையினுடைய மகிமையை உணர்த்துவதற்காக வடக்கிலே அவர் அவதாரம் பண்ணினாலும் அவர் தேடி வந்த இடம் தெற்கு. சுவாமி விவேகானந்தர் எங்கே வந்தார்? கன்னியாகுமரியில் வந்து அந்த பாறையில் உட்கார்ந்த பிறகுதான் அவருக்கு அந்த வேகம் கிடைக்குது. அங்கிருந்து கிளம்பி போய் தான் சிக்காகோவில் போய் பேசி உலக புகழ் பெறுகிறார். அப்போ இந்த கலியுகத்தினுடைய கடைசி காலத்தில் இந்த தெற்குக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம்